ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியலுக்கான நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். அதாச்சும் கார்த்திகை தீபம் சீரியல் எண்ட் ஆக போதா, முடிய போதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கமெண்ட்ஸில் இருந்தது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலுமே நிறைய அப்டேட்ஸ் பார்த்துருந்தேன் சோஷியல் மீடியாவில். இந்த மாதிரி கார்த்திகை தீபம் சீரியல் எண்ட் ஆக போகுது, இல்லை கார்த்திக் ராஜ் வேற யாரோ இந்த மாதிரி படம் வாய்ப்பு கிடைச்சதுனால கார்த்திக் ராஜ் வேற மாற போகிறாரு, வேற ஒரு கார்த்திக் வர போகிறாரு, அதாவது வேறு கேரக்டர் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியல் எண்ட் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனால் அடுத்தது பார்த்திங்கன்னா கதை எப்படி எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ ராஜா சேதுபதி சொல்லியிருப்பார், இந்த மாதிரி இந்த எங்கள் பேரை இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து இந்த கும்பாபிஷேகத்தை கண்டிப்பாக நடத்தி வைப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி அவன் நடத்தலைன்னா என்னோடய உயிரை நான் நானே சாகடிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக கார்த்தி அதை நிறைவேற்றி வைப்பார். குடும்பத்தை ஒன்று சேர்த்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக கார்த்திக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. ஸோ சாமுண்டீஸ்வரோட மனசு மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக எதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்மளோட சிவனாண்டியோட கதையை தான் காமிக்கிறாங்க. இப்போ சிவனாண்டியை மட்டும் ஊரை விட்டு துரத்திட்டா அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் நடத்திடலாம் அப்படின்ற மாதிரி கார்த்தி இப்போ எபிசோட்ஸில் போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சு ரேவதி காலத்தில் தாலி கட்டிட்டாருன்னா அதுக்கப்புறம் கதையை எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ முடியறதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது. ஏன்னா சுத்தமாக அதுக்கப்புறம் கதையை எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் இமேஜினவே பார்க்க முடியல. ஸோ ஃபுல்லாகவே குடும்பத்தை ஒன்று சேர்த்துருவேன் அப்படின்ற மாதிரி ராஜா சேதுபதி சொன்னதை கண்டிப்பாக கார்த்தி அதை நிறைவேற்றுவார். நிறைவேற்றதுக்கு அப்புறம் என்ன யார் கார்த்திக்கு எதிரியாக வருவா, கார்த்தி அதுக்கப்புறம் இந்த சீரியல் எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்ற கேள்வி நிறையவே வருது. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா கார்த்திக் ராஜ் பதில் வேற ஒருத்தரை அதாச்சும் கார்த்தியா வேற ஒரு கேரக்டரை போட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்திக் இந்த மாதிரி படம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ உண்மையை சொல்ல போனால் கார்த்திகை தீபம் சீரியல் நீங்கள் எப்பயுமே சோஷியல் மீடியாலும் சரி நம்மளோட நெட்டில் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் எந்த ஒரு சீரியல் நீங்கள் போட்டு கார்த்திகை தீபம் சீரியல் எப்பயுமே ஒரு சீரியல் எந்த நீங்கள் சன் டிவி சீரியலாக இருந்தாலும் சரி, ஜீ தமிழாக இருந்தாலும் சரி, எந்த சீரியல் எடுத்தாலும் எப்பயுமே இன்ட்ரெஸ்ட்டாக போகாது. ஆனால் கார்த்திகை தீபம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போனால் கூட நீங்கள் வீக்லி டெய்லி எடுத்து பார்த்தாலுமே கார்த்திகை தீபம் சீரியல் டிஆர்பி ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அது இப்போ செக் பண்ணி பார்த்தாலுமே எப்பயுமே சரி கார்த்திகை தீபம் சீரியல் ஓடுற வரைக்குமே எப்பயுமே டிஆர்பி ரேட்டிங் கார்த்திகை தீபம் தான் முதல்ல இருக்கும். ரெண்டாவது எந்த சீரியல்னா ஆயிலி சீரியல் இல்லை வேறு எதனா மாறி மாறி வரலாம். ஆனால் எப்பயுமே வீக்லி பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியல் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இடத்த டிஆர்பி ரேட்டிங் பிடிக்கும். அதுக்கு காரணம் முதல்ல பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி மட்டும்தான். ஸோ நிறைய ஆடியன்ஸ் ஆகட்டும், கார்த்தியோட ஃபேன்ஸ் செம்பரத்திலேருந்தே கார்த்திகோசம் தான் நான் அந்த கார்த்திகை தீபம் சீரியலே பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அடுத்தது கார்த்தி ஈக்குவலாக கார்த்திக்கு ப்ளே பண்ணுற ரோல் பார்த்திங்கன்னா ரேஷ்மா தான். அவங்க பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் நல்ல ஒரு ஃபீமேல் கேரக்டரில் அந்த அளவுக்கு சூப்பராக அவங்களோட ஒரு திறமையை வெளிப்படுத்தி நடிப்பை அந்தளவுக்கு கார்த்திக்கு ஈக்குவலாக அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேர் சீரியல் இல்லைன்னா கண்டிப்பாக சீரியல் ரன் ஆகிறது ரொம்பவே டிஆர்பி ரேட்டிங்கே குறையும். முக்கியமாக கார்த்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சீரியல் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றது யோசிச்சே பார்க்க முடியாது. ஸோ சீரியல் முடியுமா இல்லையா அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் கண்டிப்பாக சீரியல் முடிய போகுது அப்படின்னா நம்மளுக்கு முன்கூட்டே தெரிய வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கார்த்தி ரேவதிக்கு தாலி கட்டிட்டாருன்னா கார்த்தி ரேவதிக்கு, ஸோ அதுக்கப்புறம் சீரியலை எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% முடியறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது. கன்ஃபார்மாக முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கதையை எப்படி வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இப்போதைக்கு சிவனாண்டி உங்கள் சித்தப்பாவை மட்டும்தான் கார்த்தி ஊரை விட்டு துரத்துறதுக்கு ஐடியா பண்ணி நம்ம அம்மனோட நகையை திருடுற மாதிரி அந்த இமேஜ் ஃபோட்டோஸ்லாம் மக்கள்கிட்ட காமிச்சு ரெண்டு பேரும் அடித்து வெளியே துரத்திடுறாங்க, நம்மளோட சிவனாண்டியும் முத்துவியும். இப்போ பார்த்திங்கன்னா சந்திரகலா இன்னும் இருக்காங்க. ஸோ சந்திரகலா ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வீட்டிலேருந்து அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க கார்த்தியை. ஸோ அதை வச்சு கதையை எடுத்துகிட்டு போவாங்களா என்னன்றது தெரியல. ஸோ அதை தான் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கார்த்திக்குமே பார்த்திங்கன்னா பட வாய்ப்பு கிடைச்சிட்டு தான் இருக்குது. கார்த்தி இப்போ 2 முடிவில் இருக்கார், 2 கட்ட முடிவில் இருக்கார். அதாச்சும் நம்ம படத்துக்கு போகலாமா இல்லை படத்துக்கு போனோம் அப்படின்றது சினிமா ஃபீல்டு அப்படின்றது அவருக்கு ஒரு கனவுனே அவர் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஸோ படத்துக்கு போகலாமா இல்லை நம்ம இந்த மாதிரி ஒரு நம்ம சீரியல்லே
வந்து இருக்கலாமா, சீரியல் இருந்தால் எப்பயுமே நம்மளோட ஒரு வழக்கமாக பார்க்க போகிற ஆடியன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ படத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமஸ் ஆகும், ஆனால் வந்து வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் கிடைக்காமையும் போகலாம், ரொம்ப நாள் கிடைக்காமையும் இருக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் கார்த்தி வந்து இப்போது யோசிச்சுட்ருக்காரு, நம்ம என்ன பண்ணலாம், சீரியலே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வந்து நம்ம சினி ஃபீல்டுக்கு வந்து நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு அதுக்கு வந்து மூவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி 2 கட்ட முடிவில் வந்து இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார்த்திகை தீபம் சீரியல் கார்த்தியால் மட்டும்தான் டிஆர்பி ரேட்டிங் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து கார்த்திக்காக தான் நான் சீரியலை பார்க்குறேன், இல்லைன்னா நான் அந்த சீரியலே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து சீரியல் முடிய போது, கன்ஃபார்மாக வந்து 100% சீரியல் முடிய போது. இதுக்கப்புறம் வேற ஒரு சீரியல் வந்து கார்த்தியை வச்சு எடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. அப்படி எடுத்தால் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன், கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு. ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.